أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وفعلوا الخير لعلكم تفلحون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் தான் வெற்றி அடைவது எப்படி, வெற்றி எதில் இருக்கின்றது, எதை செய்தால் நாம் வெற்றி அடையலாம் என்பதை நோக்கி ஓடக்கூடியவர்களாக, எந்நேரமும் அதை பற்றி சிந்திப்பவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது. உலகத்தில் பெரும்பான்மையான முஸ்லிம்களுக்கு வெற்றி எதுவென்றே தெரியாமல் ஓடுகிறார்கள். அதே நேரத்தில் இரண்டாவது விஷயம், வெற்றிக்கு என்ன வழி என்பதை தெரியாமல் ஓடுகிறார்கள். வெற்றி எது என்பதை அல்லாஹு தாலா பல இடங்களில் குர்ஆனில் பேசுகின்றான். இந்த உலகத்தில் நீங்கள் அடையக்கூடிய எதுவுமே வெற்றி கிடையாது. மாற்றமாக அல்லாஹு தாலா ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து ஒற்றை வார்த்தையில் பேசி முடிக்கின்றான். சூரா ஆலு இம்ரானில் வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ் ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். நாளை மறுமை நாளையில் நரகத்திலிருந்து எவர் விடுவிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் அல்லாஹ்வினால் நுழைவிக்கப்பட்டாரோ இவர்தான் திட்டவட்டமாக வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த உலகத்தில் அவர் வெற்றி என்று எதையெல்லாம் நினைத்திருந்தாலோ எப்படி வேண்டுமானாலும் அவர் வெற்றி அடைந்து கொள்ளட்டும், அதற்கு பெயர் வெற்றி என்று அவர் வைத்து கொள்ளட்டும். ஆனால் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். சொர்க்கத்திற்குள் நுழைய விடாமல் ஏதேனும் ஒரு காரியம் நம்மை தடுத்து விட்டால் இதைவிட மிகப்பெரிய தோல்வி என்பது வேறு எதுவும் இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசி காட்டுகின்றான். எனவே வெற்றி என்பது நாளை அல்லாஹினுடைய மன்னிப்பை பெறுவது, அவனுடைய ரஹ்மத்தை பெறுவது, அவனுடைய பொருத்தத்தை அடைவது, பின்பு அவன் நமக்காக கொடுத்த சொர்க்கத்திற்குள் நாம் செல்வது. இதுதான் வெற்றி என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வெற்றி அடையக்கூடிய வழி என்ன? 4 விஷயங்களை அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய இறுதி பகுதியில் பேசுகின்றான். இந்த 4 காரியங்களும் ஒரு முஃமினிடத்தில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் வெற்றி அடையலாம். இப்போது அல்லாஹு தாலா அந்த 4 காரியங்களை சொல்வதற்கு முன்னதாகவே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றே அழைக்கிறான். இந்த காரியங்களை செய்வதற்கு முதலில் அவர் முஃமினாக இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 4 காரியங்களையும் செய்வதற்கு முன்னதாகவே அவர் முஃமினாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இர்கஉ, ருக்கூ செய்யுங்கள், வஸ்ஜுது, சுஜூது செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் அடிபணிந்து வாழுங்கள், வஃபஅலுல் கைர, நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி அடையலாம். இவ்வளவுதான். ஒரே ஒரு வரி ஆயத் 4 விஷயங்களை அல்லாஹு தஆலா வைத்து பேசுகின்றான். இதில் முதல் கட்டளை இர்கஉ, ருக்கூ செய்யுங்கள். இந்த ருக்கு செய்யுங்கள் அப்படின்ற இந்த வார்த்தையை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் முதலில் தொழுகையை நாம் புரிய வேண்டும். இன்று வரைக்கும் பல முஸ்லிம்கள் தொழுகையை ஒரு சடங்காக பார்க்கிறார்கள். ஆனால் அது சடங்கல்ல. மீண்டும் மீண்டும் நான் சொல்கின்றேன், தொழுகை ஒரு சடங்கல்ல. ஒரு நாளைக்கு 5 முறை ஆண்கள் பள்ளிவாசலிலும் பெண்கள் வீட்டிலும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வினால் இடப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை இந்த தீனை, இஸ்லாத்தை முழுமையாக ஒருவர் விளங்கி ஆக வேண்டும். நான் விளங்கித்தான் இருக்கிறேன், உனக்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவன் நமக்கு நியமித்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்ணும் முசல்லாவில் தொழுகையினுடைய இடத்தில் ஆஜராக வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை. இப்போது பாருங்கள், தொழுகையில் மொத்தம் 4 நிலைகள் இருக்கின்றன. தொழுகையை சுருக்கமாக 4 நிலைகளை நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவது நிலை கியாம். அதற்கு பேரே நிலை, நிற்குதல். தக்பீர் கட்டியது முதல் ருக்குவுக்கு செல்லும் வரை இதில் சனா ஓதுவோம், சூரத்துல் ஃபாத்திஹா, குர்ஆனில் இருந்து ஏதேனும் ஒரு பகுதி. இது ஒரு நிலை, ஒன்றாம் நிலை. இரண்டாவது நிலை ருக்கு.
ருக்கு என்றால் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு செல்லுதலை குறிப்பதற்கு அரபியில் பெயர் ருக்கு என்பது பொருள். ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலை, அடுத்த கட்டத்திற்கு மாறுவது. குர்ஆனை நீங்கள் படிப்பீர்களேயானால் சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் ஐன் என்று போட்டிருக்கும். 1வது ஐன், 2வது ஐன், 3வது ஐன். ருக்கு என்பதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஐன். ருக்குனுடைய கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஐனைத்தான் ஐன் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய இந்த இடம் ஒரு சாப்டரில் இருந்து இன்னொரு சாப்டருக்கு மாறுது. எங்க ஐன் போடப்பட்டிருக்கிறதோ அதுவரைக்கும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஐனிலிருந்து இதுவரைக்கும் ஒரு சாப்டரை அல்லாஹு தாலா பேசி இருக்கிறான். இந்த இடத்திலிருந்து அடுத்த சாப்டருக்கு குர்ஆன் மாறுது, அடுத்த நிலைக்கு போகுது. சாப்டர்னா சூறாவுக்கு போயிடாதீங்க. சூறாவுக்குள் இருக்கக்கூடிய நிலைகள், வேற ஒரு கருத்து, வேற ஒரு விஷயம், வேற ஒரு டாபிக் அல்லாஹு தாலா பேச போறான் அப்படின்றது அர்த்தம். அப்போ ருக்கு என்ற வார்த்தையினுடைய பொருள் ஒரு நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதலை குறிக்கும். இது தொழுகையினுடைய 2ஆம் நிலை, நிற்குதலில் இருந்து குனிதலை குறிக்கும் ருக்கு. பின்பு ருக்குவிலே நாம் தஸ்பீஹாத்துகளை செய்வோம். அது அவர் விரும்பியபடி எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒருவர் ருக்குவில் இருந்து கொண்டு 100 முறை 1000 முறை செய்யுங்கள், அல்லாஹ் அதை வரவேற்கின்றான். நீங்கள் சலிப்படையாத வரைக்கும் நன்மை தரும் விஷயத்தில் அல்லாஹும் சலிப்படைவதில்லை. இதில் 3 முறை சொல்வது என்பது சுன்னா, 1 முறை சொல்வது என்பது கட்டாயம். நீங்கள் தஸ்பீஹை சொல்ல வேண்டும். இப்போ ருக்கு, பின்பு ருக்குவில் இருந்து 3வது நிலை சுஜூத், சஜிதாவிற்கு நாம் செல்கின்றோம். இதில் 2 சஜிதாக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு ரக்காத்திலும். இந்த 2 சஜிதாவிற்கு இடையில் துஆ இருக்கின்றது. சஜிதா என்பது தஸ்பீஹ் செய்வதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை போன்றே சுஜூதில் உங்களுடைய துஆவை அதிகமாக்குங்கள், சுஜூதில் உங்களுடைய துஆவை முன்னோக்கி நீங்கள் செல்லுங்கள். அது அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக வரவேற்கப்படுகின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது தொழுகையினுடைய 3வது நிலை. பின்பு 4வது நிலை 2 ரக்காத் தொழுகையிலோ அல்லது 3 ரக்காத் தொழுகையிலோ 4 ரக்காத் தொழுகையிலேயோ அத்தஹியாத்தில் நாம் அமருவோம், பின்பு சலாம் கொடுப்போம். அத்தஹியாத்தில் அமருதல் என்பது 4 நிலை, 4வது நிலை. இந்த 4 நிலைகள் தான் எல்லா தொழுகையிலும் கடைபிடிக்கப்படும். இப்போது ஒரு அடியான் ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்குள் வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுவதற்காக நிற்கிறார். இப்படி நிற்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த உணர்வுகள் எல்லாம் ஏற்பட வேண்டும். இதுதான் தொழுகை. யா அல்லாஹ், நான் உலு செய்து விட்டேன் உனக்காக, வேற எதுக்கும் இல்லை, உனக்காக நான் உலு செய்திருக்கின்றேன். இப்போது இந்த நொடி இந்த நிமிடம் நான் தக்பீர் கட்டப் போகின்றேன். 2 ரக்காத்தோ 3 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ இது முடியும் வரைக்கும் நான் என்னுடைய உலக உறவை, உலகத்தினுடைய மோகத்தை துண்டித்து விட்டு உன்னிடத்தில் வந்திருக்கின்றேன். வேறு யாருடைய உறவும் எனக்கு இந்த நேரத்தில் தேவையில்லை. நான் சிரிக்க மாட்டேன், நான் யாரோடும் பேச மாட்டேன், நான் எதையும் சாப்பிட மாட்டேன், நான் எதையும் குடிக்க மாட்டேன். என்னுடைய உதுவை நான் முறியாமல் பார்த்து கொள்வேன். மானக்கேடான தவறான எந்த காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். என்னுடைய தொழுகையை அலங்கோலப்படுத்தும் விதமாக நான் எதையும் செய்து கொள்ள மாட்டேன். இந்த முழுக்க இந்த 10 நிமிடம் 5 நிமிடம் 1/4 மணி நேரம் என்னுடைய சிந்தனையாலும் என்னுடைய உள்ளத்தாலும் என்னுடைய உணர்வாலும் உன்னுடைய நினைவை மட்டுமே வைத்து என் உடல் மொழியையும் என் நாவின் மொழியையும் என் உள்ளத்தின் மொழியையும் இந்த எல்லா மொழிகளாலும் உன்னை பற்றிய சிந்தனையை மட்டுமே, உனது தஸ்பீஹை மொழிவேன், உனது திருவசனங்களை ஓதுவேன், உன்னிடத்தில் என்னுடைய தேவையை கேட்பேன், இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன். இப்படி ஒரு அடியார் தன்னுடைய ரப்பிடத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பாண்டிங்கை உறுதி செய்வதற்கு பெயர் உலகத்தினுடைய உறவுகளை துண்டித்துவிட்டு, உலகத்தினுடைய வியாபார மோகத்தை விட்டுவிட்டு, உலகத்தினுடைய அந்த காசு பணங்களை உதறி தள்ளிவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உனக்காக உன்னிடத்தில் நான் வந்திருக்கின்றேன், உனக்கு நான் கட்டுப்பட்டவன் தான், உனக்கு நான் கீழ்ப்படிந்தவன் தான் என்பதை நிரூபித்து வந்து தக்பீர் கட்டுகின்றார். இது ஒவ்வொரு தொழுகையினுடைய விஷயத்திலும் ஒரு முஃமினுக்கு, முஸ்லிமுக்கு இந்த உணர்வு ஏற்பட வேண்டும். இது ஒரு உயிரோட்டமான தொழுகையினுடைய ஒரு பகுதி. இப்படி ஏற்பட்டு தக்பீர் கட்டியதற்கு பின்னால் சனா, சூரத்துல் ஃபாத்திஹா, துணை சூறாக்கள் ஓதியதற்கு பின்னால்
பின்பு அவருடைய அந்த தொழுகையினுடைய லெவல் அடுத்த லெவலுக்கு மாறுகின்றது. யா அல்லாஹ், இப்போது வரை நான் நின்று கொண்டிருந்தேன், என்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு வேறு எந்த செயலிலும் நான் ஈடுபடவில்லை. நின்று கொண்டு மரியாதை செலுத்திய உனக்கு மரியாதை செலுத்திய நான், நின்று கொண்டு உன்னை நினைத்து கொண்டிருந்த நான், இன்னும் உனக்கு நான் அதிகமாக பணிகின்றேன். இந்த இரண்டாவது நிலைக்கு நான் வருகின்றேன். ருக்கு என்னை எப்படியாவது பொருந்திக்கொள். நின்று கொண்டிருந்தேன், இப்போது இரண்டாம் நிலைக்கு நான் வருகின்றேன். இது ருக்கு, என்னை பொருந்திக்கொள். ருக்குவுக்கு செல்கின்றார். பின்பு இரண்டாம் நிலையை அடைந்ததற்கு பின்னால் அங்கும் அல்லாஹ்வை புகழ்கின்றார், தஸ்பீஹை செய்கின்றார். யா அல்லாஹ், முதல் நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு நான் வந்தேன், உனக்காக பணிந்தேன், குனிந்தேன். இப்போது நான் இன்னும் அடுத்த நிலைக்கு, மூன்றாவது நிலைக்கு வருகின்றேன். உச்சகட்ட நிலை. என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய மெயினான ஒட்டுமொத்த உறுப்புகளையும் உனக்காக நீ எதை கடைசி எல்லை தரையாக வைத்திருக்கிறாயோ அதில் உனக்காக நான் சிரம் பணிகின்றேன். என்னுடைய உள்ளங்கால், முட்டுக்கால், என்னுடைய உள்ளங்கை, என்னுடைய மூக்கு, என்னுடைய நெற்றி, எனது தலை உனக்காக நான் சாய்த்து விட்டேன். இதற்கு மேல் இடமில்லை. இது கடைசி நிலை. அதனால்தான் சுஜூத் 2 முறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு பிடித்தது தொழுகை, தொழுகையில் பிடித்தது சுஜூத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹுக்கு தொழுகையில் மிகவும் பிடித்தது சுஜூத். இந்த நிலை அல்லாஹுக்கு ஒரு அடியான் கடைசி கட்டமாக பணிந்த நிலை. உடல் மொழியால், உள்ளமும் சிந்தனை மாத்திரம் அல்லாஹை நினைத்து கொண்டு இருந்ததல்ல, உடல் மொழியாலும் கடைசி கட்டத்திற்கு ஒரு அடியார் வந்து விட்டார். பின்பு 4வது நிலை, அது கன்க்ளூஷன், கடைசியில் அமர்ந்து சலாம் கொடுப்பது. இப்போது இதைத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இருக்கஉ, ருக்கு செய்யுங்கள், அல்லாஹுக்காக உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இந்த உலகமோகம் உங்களை ஒரு நிலையில் வாழச் சொல்லலாம். உலகத்தினுடைய உறவுகள் உங்களை ஒரு பக்கமாக இருக்க சொல்லலாம். உங்களுடைய ஊர் வழக்கங்கள் உங்களை ஒரு மாதிரியாக இருக்க சொல்லலாம். ஆனால் உங்களுடைய ஸ்டாண்டர்டு இருக்கஉ, அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய நிலையை அல்லாஹுக்காக திருப்புங்கள். இருக்கஉ வஸ்ஜுது, பின்பு அங்கேயே நிக்காதீங்க, அடுத்த நிலைக்கு போங்க. எவ்வளவு தூரம் அல்லாஹின் பக்கம் நெருங்க முடியுமோ அவ்வளவு தூரம் போங்க. இவ்வளவு செஞ்சிட்டேன் போதும் அப்படி இருக்காதீங்க. ஃபர்லோடு இருக்காதீங்க, சுன்னத்துக்கு போங்க. சுன்னத்தோடு இருக்காதீங்க, உபரியான நஃபில்களுக்கு போங்க. போய்கிட்டே இருங்க. எவ்வளவு உங்களால் முடியுமோ அல்லாஹின் பக்கம் நெருங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இருக்கஉ, ருக்கு செய்யுங்கள். வஸ்ஜுது, அடுத்த நிலைக்கு செல்லுங்கள். இன்னும் எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் பணிய முடியுமோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள். இப்போது இந்த இடத்தில் வெறுமனே தொழுகையினுடைய ருக்குவையும் தொழுகையினுடைய சுஜூதை மாத்திரம் அல்லாஹு தஆலா இங்கு குறிக்கவில்லை. மாற்றமாக அல்லாஹுக்கு பணியுங்கள், மென்மேலும் பணியுங்கள். இன்றைய தினம் ஒருவருக்கு நீங்க சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, நாளை மறுநாள் இன்னும் கொஞ்சம் காசு அல்லாஹு தஆலா கொடுத்தான், 2 பேருக்கு சதகா செய்யுங்க, 3 பேருக்கு சதகா செய்யுங்க. இன்றைய தினம் நஃபீலாக நாம் தொழலாம் சொல்லி ஒரு வாரம் 2 ரக்காத்தை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள். அடுத்த வாரம் அல்லாஹு தஆலா அதில் உங்களுக்கு உயிரோட்டத்தை ஏற்படுத்தி விட்டான், அதை 4 ரக்காத்தாக்க முயற்சி பண்ணுங்க. இருக்கிறத விட்டுறாதீங்க, இருப்பதை கூட்டிக் கொள்ளுங்கள். ஒரு நிலையில் இருந்து அடுத்த நிலைக்கு இன்னும் பணிவாக அல்லாஹ்விடத்தில் செல்லுங்கள். பின்பு 3வது, இந்த ருக்குவையும் சுஜூதையும் கொண்டு என்ன நோக்கம் என்பதை அல்லாஹு தஆலா 3வது கட்டளையில் பிறப்பிக்கின்றான். 3வது, வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். முழுக்க முழுக்க உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய இறப்பு வரைக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டே இருக்க வேண்டும் என்றுதான் நீங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்புக்கு நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் கீழ்ப்படிந்து விடுங்கள். வஃஅலுல் கைர், 4வது, நன்மையான காரியங்களை செய்யுங்கள். நீங்க ஒரு செயல் செய்றீங்கன்னா அது அடுத்தவர்களை துன்புறுத்தும் விதமாகவோ, அடுத்தவர்களை நசுக்கும் விதமாகவோ, அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தும் விதமாகவோ எந்த ரூபத்திலும் இருந்து விடாமல் பார்த்து பார்த்து செய்யுங்கள். இது நன்மையானது, ஹலாலானதை செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் நன்மையானதாக இருக்கட்டும். அது பிறரை இடையூறு செய்யும் விதமாகவோ, ஹராமாகவோ, தவறானதாகவோ, அடுத்தவர்களை கொச்சைப்படுத்தும் கேவலைப்படுத்தும் விதமாகவோ உங்களுடைய சொல்லாலோ செயலாலோ செய்கையாலோ உங்களுடைய இஷாராவாலோ தயவு செய்து விடாதீர்கள். வஃஅலுல் கைர், நன்மையான காரியங்களை செய்து கொண்டே இருங்கள். ஹலாலை டச் பண்ணுங்க, ஹராம் பக்கம் கூட போயிடாதீங்க.
வஃபாலுல் கைர், இது 4வது. இந்த 4ஐயும் நீங்கள் சரிவர செய்தால், இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃபாலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம் என்று இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. இதில் சந்தேகமில்லை, இதில் மாற்றமில்லை. நிச்சயமாக ஒரு அடியான் வெற்றி அடைந்து முடியும். அல்லாஹு தஆலா அழைக்கக்கூடிய இந்த அழைப்பின்படி ஒருவர் முஃமினாக இருந்து இந்த 4 காரியங்களையும் ஒழுங்காக, உருப்படியாக, சரியாக அல்லாஹின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹுக்காக இந்த 4ஐயும் ஒருவர் செய்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா யாரை கூறுகின்றானோ அந்த ஜமாத்தில் அவர் இருப்பார். அல்லாஹு தாலா நம் அத்தனை நபர்களையும் அல்லாஹ்விடத்தில் வெற்றி அடைந்த ஜமாத்தில் சேர்த்து அருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு